எனக்கு இப்போ கனவு மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இப்போ பேசுறது நான் இன்னைக்கு கூட இங்கே வருவேனா இல்லையான்னு கூட தெரியாம தான் இருந்தேன். இப்போ நீங்கள் கேட்டீங்க என்ன பிரச்சனை, பண பிரச்சனை, மன பிரச்சனைன்னு. எனக்கு எல்லாமே பிரச்சனை தான், வாழ்க்கையே பிரச்சனை தான். பிறந்ததுல இருந்தே பிரச்சனையில தானே இருக்கேன். இந்த நிம்மதின்ற ஒரு வார்த்தை என்னைக்கு எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. கோயிலுக்கு போன கூட எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் ஒரு தடவை போன உடனே சாமியை பார்க்க முடியறதில்ல. ஒரு தடவை போயிட்டு வாபஸ் வந்து, 2 தடவை போயிட்டு வாபஸ் வந்து, அதுக்கப்புறம் தான் உங்களோட தரிசனமே கிடைக்குது எனக்கு. ஆனால் இந்த 2 வருஷமா 6 பட தரிசனம் பண்ணியிருக்கேன். நான் 6 படிக்க ஒரே விட்டு தரிசனம் பண்ணியிருக்கேன். ஆனால் வீட்டில் ஒரு விரதம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் கூட அது முழுசாக முடிக்க முடியிருக்குல்ல. எனக்கு கந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில் விரதம் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு எங்கள் பாட்டி இறந்துட்டாங்கன்னு அந்த விரதம் போச்சு. போன வருஷம் தைப்பூச விரதம் 48 நாள் ஸ்டார்ட் பண்ணேன். 47 நாள் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 48வது நாள் மறுநாள் நாளைக்கு இன்னைக்கு ராத்திரி எங்கள் மாமியார் பெரிய மாமியார் இறந்துட்டாங்கன்னு அந்த விரதம் பாதியில் போச்சு. இப்படி கடவுள்கிட்டையும் சேர முடியல, இந்த பக்கம் மனுஷங்ககிட்டையும் சேர முடியல. 2 பசங்க ஒத்த ஆளா நின்றுதான் குடும்பத்தையே சாதிக்க வேண்டியதா இருக்கு. இந்த வாட்டி போயிட்டு மாலை போட்டுக்கிட்டு வந்த முருகருக்கு 6 படைக்கு போறதுக்கு காலையில மாலை போட்டுட்டு வரேன். மத்தியானத்துக்கு மேலே என் பையனுக்கு ஆக்சிடென்ட். எந்திரிக்க முடியாம தலை மண்டை எல்லாம் அடிபட்டு வந்திருக்கான். விட்டுட்டு கோயிலுக்கும் போக முடியல, இவனையும் பார்க்க முடியல. இருந்தாலும் முருகர் ஏதோ சோதனை கொடுக்குறாரு. நான் அவர் பார்க்க தான் போகணுன்ட்டு நான் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ 48 நாள் விரதத்தில் இருந்தால் கூட முந்தனேத்து கூட வீட்டில் பிரச்சனை, தூக்க மாட்டுற அளவுக்கு போயிட்டேன் நான். அம்மா போதும் காலாதீங்க. இந்த ராசி நீங்கள் மகர ராசி கும்பராசியா? ரிஷப ராசி. என்ன லக்னங்கம்மா? துலா லக்னம். என்ன கிழமை போகிறீங்க? செவ்வாய்க்கிழமைண்ணா. ஒரு விஷயம், நான் இவங்க இந்த ராசி சொல்கிறாங்க, இந்த ராசி இருக்க நம்மளுக்கு இப்படி துன்பம் வரும் நீங்களாம் நினச்சிடாதீங்க. எப்பயுமே இந்த பொது ராசி பலன் இது எல்லாமே பொதுவாக சொல்கிறது தான். அவரோட நேரம் யோகம் காலத்தை பொறுத்து தான் நம்ம விதி வேலை செய்யும். சமீப காலமாக நான் விதின்ற ஒரு புத்தகத்துலேருந்து நிறைய பதிவு பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. எப்படி பாவம் பண்ணால் பாவம் வருமோ அது மாதிரி நல்லது பண்ணாலும் இயற்கை நீங்களே வேணான்னு சொன்னாலும் அந்த சுகத்தையும் சந்தோஷம் கொடுத்துட்டு தான் போவோம். அதனால் அவங்க ரிஷபராசின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குமான்னு யாரும் நினச்சிக்காதீங்க. நான் அவங்ககிட்ட கேட்டது. அம்மா நீங்கள் திருச்செந்தூருக்கு எப்போ போயிட்டு வந்தீங்க? இப்போ டிசம்பர் 25க்கு தான் நான் 6 படை விரதமே போயிட்டு வந்தேண்ணா. எல்லா ஊருக்கு போயிட்டு வந்தேண்ணா. நல்லது. நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க மூலயமா இன்னொரு எல்லா முருக பக்தர்கள் சொல்கிறேன் என்னன்னா, நீங்கள் 6 படைக்கு போகலாம், தப்பே கிடையாது. ஆனால் 6 படையில் ஒரு முருகர் தான் உங்களுக்கு உண்டான உங்கள் நேரத்துக்கும் உங்களோட காலத்துக்கும் உங்கள் விதிக்கு உண்டான முருகராக இருப்பார். அதில் இந்த நான் சமீப காலமாக பார்த்து இந்த 6 படை போனவங்க எல்லாருக்கும் ஒரு துன்பம் வருதுங்கம்மா. அது உங்களுக்கு மட்டும் கிடையாது. அந்த துன்பம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா 6 முருகரும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஊழ்வினை கர்மனை எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே கந்த சஷ்டி விரதம் இருந்தேன், என் பாட்டி இறந்துட்டாங்க, 47 நாள் இருந்தேன், 48 நாள் எங்கள் பெரியம்மா இறந்துட்டான்ட்டு. முருகர் உங்கள் கூட இருக்கான்றதுக்கு உதாரணம் இந்த சம்பவங்கள் தான். உங்களை கடைசி வரைக்கும் அவர் சோதிச்சுட்டே இருக்காரு. இப்பயும் நான் சொல்றது என்னன்னா, நீங்க இறந்ததுனால விரதத்தை நிறைய பேர் முடிச்சுக்கிறீன்னு சொல்றீங்க. நீங்க மாலை போட்டு இருந்தா தான் அந்த விரதம்லாம் முடிக்கிற கணக்கு. நீங்க 48 நாள் அசைவம் தான் சாப்பிடாம இருக்க போறீங்க, 48 நாள் வீட்டில் அசைவம் செய்யாம இருக்க போறீங்க. அதுதான் அந்த 48 நாளே உங்களுக்கு போதுமானது. அண்ணா இப்போ 3 வருஷமா நான் நான்வெஜ் சாப்பிட்றதே விட்டுட்டேண்ணா. நான் நான்வெஜ் இப்போ சாப்பிட்றது இல்லை, முட்டை கூட எடுத்துக்கிறது இல்லைண்ணா. இப்போ அது எல்லாமே நான் விட்டுட்டேன். அது என்னவோ எனக்கு தோணலை. எனக்கு அதான் உங்களுக்கு தோணாம நீங்க விட்டா பரவாயில்லங்கம்மா. ஃபோர்ஸா நீங்க விட்டீங்கன்னா உங்க ஆன்மான்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஆன்மா ஏங்கிச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த திரும்ப உங்களால யோசிக்கவே முடியாது. எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, நீ எப்படி நீ விட முடியாது அப்படின்ட்டு. நான் ஒரு வாரத்தில் ஒரு நாள் நீ விட்டு பாரு பார்க்கலாம் அப்படியெல்லாம் கூட கிண்டல் பண்ணாங்க. அந்த ரேஞ்சில் இருந்தவன் நான். ஒரே ஒரு நாள் சும்மா தான் சொன்னேன், நான் வந்துட்டு இனிமேல் நான் நான்வெஜ் சாப்பிட போறதுல முருகருக்காக விடுறேன். அது எப்படி விட்டேன்னு சொன்னேன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த மெக்க எனக்கு ஞாபகமே போகலண்ணா. எனக்கு ஒரு எதுவுமே அது காரணம் உங்க முருக சக்திங்கம்மா. இந்த விரதத்தை பாதியில முடிச்சவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ யூடியூப்பில் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன்னா, நீங்கள் விரதம் முடிக்க முடியாமல் போனாலே முருக சக்தியில் வந்து உங்களை முருகர்கிட்ட கிட்ட விடாமல் அந்த சக்தி ஊழ்வினை கர்மனை தடுக்கிறது தான் பெரிய உண்மையே. ஸோ நீங்கள் முருகர் பார்வையில் இருக்கீங்க, முருகர் பார்வை உங்கள் மேலே இருக்குன்னு நம்புங்க. நீங்கள் திருச்செந்தூருக்கு போங்க, உங்களுக்கு தரிசனம் நான் ரெடி பண்ணி தரேன். நீங்கள் சொன்னீங்களா சாமி பார்க்க முடியாமல் போயிட்டு வந்தீங்கன்ட்டு,
உங்களை முருகர் முன்னாடி உட்காந்து தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான வசதி நான் செஞ்சு தரேன். கண்டிப்பா நீங்க போய் முருகர் திருப்தியா பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நன்றி அண்ணா. உங்களுக்கான முருகர் திருச்செந்தூர் முருகர் தான். நீங்க எப்போ போனாலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூர் முருகரை பாருங்க. சரிங்கண்ணா. தைப்பூசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நம்பர் வாங்கிட்டு தொடர்பு கொள்ளுங்க. சரிங்கண்ணா. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் தரிசனம் ரெடி பண்ணி தரேன். வியாழக்கிழமை இங்க எந்த ஊர் நீங்க? நாங்க சொந்த ஊர் வந்துட்டு சேலம். இல்ல இப்போ எங்க தங்கி இருக்கீங்க? இங்க பக்கத்துல தான். வியாழக்கிழமை அன்னைக்கு பெங்களூர்ல இருந்து திருச்செந்தூர் கிளம்பி போயிடுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகரை பார்த்துட்டு அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு திருப்தி ஆகுங்க. அதோட உங்க வாழ்க்கையில துன்பம்ன்றது கண்டிப்பா இருக்காதுங்கம்மா. சரிங்கண்ணா. ரொம்ப இந்த பிரச்சனை எல்லாமே சாதாரண பிரச்சனை. இப்பயும் சொல்றேன், உங்களுக்கு மட்டும் துயரம் கிடையாது, எல்லாருக்குமே துன்பம் துயரம் இருக்கு. மற்றவங்களோட உங்களுக்கு இருக்கிறதுல வந்து ஒரு சிறு பகுதி தான். திருச்செந்தூர் முருகர் தான் உங்களுக்கான முருகர். இங்க வாங்க. ஐயோ அண்ணா, நன்றிங்கம்மா. கூடாதீங்க, தப்பு. முருகா இதோ பேசுகிறாங்க. கிளம்புறாங்களா அவங்க? ஐயா வணக்கம், என் பேர் கார்த்திக். சார் இந்த 48 நாள் விரதம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு பிரச்சனையே தான். ஸோ 2 விஷயத்துக்காக நான் இருந்தேன். அது ரெண்டுமே இல்லாமல் தெரிஞ்சிடுச்சு. இதை நான் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு எடுத்துக்கிட்டோமா இல்லை எப்படின்னு எடுத்துக்குதுங்க ஐயா? எந்த 2 விஷயங்க? தொழிலா இல்லை குடும்பம்? அது ஒன்று, ரெண்டுமே இருக்குது. குழந்தை பாக்கியமும் அப்புறமா வேலை விஷயமும். ஸோ ரெண்டுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஸோ இதை நான் நல்லதுன்னு எடுத்துக்கிட்டோமா இல்லை எப்படின்னு எடுத்துக்குதுங்க ஐயா? ஐயா எல்லாமே உங்கள் மனசு தான். நீங்கள் எப்படி கேட்டிங்கன்னா எப்படி சொன்னீங்க? காப்புலாம் கட்டி விரதம் இருக்கீங்க? இல்லை, காப்பு கட்டியிருக்கேன், நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன். பட் இது எப்படி எடுத்துக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க ஐயா. உங்கள் 2 பேரில் யாருங்க கன்னி ராசி மிதுன ராசி? கன்னி ராசி எங்கள் ஒய்ஃபுங்க ஐயா. நீங்கள் ஒய்ஃபு என்ன லக்னங்க அவங்க? தெரியல. எவ்வளோ வருஷமாக குழந்தை இல்லைங்க? இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் ஆகுது. ஐயா நியாயமா இது? நியாயமா சொல்லுங்கள். இல்லை, நான் 8 வருஷம் கழிச்சு எனக்கு குழந்தை பிறந்துச்சு. 8 வருஷம் கழிச்சு எனக்கு குழந்தை பிறந்துச்சு. 7வது வருஷம் வந்து எனக்கு குழந்தையே இல்லை. குழந்தை இல்லைன்னா கூட பரவாயில்லன்ற மனநிலை. இதெல்லாம் நான் இப்போது கர்மாராய்ச்சியில் உணர்ந்ததுக்கப்புறம் தெரியுது. ஆனால் அப்போ வந்து எனக்கு குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு இவ்வளோ தான் இருக்குன்னு நினச்சதுக்கப்புறம் தான் அந்த கரு உருவாச்சு. 6 மாதம். நீங்கள் 5 வருஷம் 6 வருஷம் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபு குழந்தை இருக்கீங்க, ட்வின்ஸே பிறப்பாங்க. பட் என்ன, அது முருகர் ஒரு நல்ல நாள் அப்புறமா அது இல்லைன்ற ஒரு நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, தயவுசெய்து அப்படி நினைக்காது. நீங்களே இல்லைன்னு எப்படி நினச்சிப்பீங்க? அப்போ வேலை விஷயமும் தள்ளி போயிட்டே இருக்கு. என்ன வேலைங்க? தொழிலா பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை வேலை செய்கிறீங்க? வேலை பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. திருநங்கைகளுக்கு உதவி பண்ணுங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும். கருப்பு கலர் போட்டிருக்கீங்களா? என்ன ராசி நீங்கள்? கடக ராசி, மீன லக்னம். கருப்பு கலர் போடாதீங்க. கருங்காலி மாலை வேலையான வச்சுருக்கீங்களா வீட்டில்? வேல் இருக்கு, எடுத்துகிட்டு வந்து கோயிலில் வச்சுருங்க. எல்லாரும் கருங்காலி வேல் உடனே பயந்துட்டு நான் இவருக்கு சொன்னேன்னு சொல்கிறாதீங்க. நீங்கள் இப்போ குறிப்பாக வந்து ஆல்ரெடி முருக சக்தியிலே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இருக்கிறப்போ நீங்கள் இன்னும் அந்த சக்தி அதிகப்படுத்த தான் கருங்காலி மாலை வேல் எல்லாமே. இது போகிறதுனால தப்போ இல்லை சரியாக தரல. எப்பயுமே ஒரு புதுசாக உங்கள்கிட்ட ஒரு பொருள் வருது, அது ருத்ராட்சமே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அது அந்த இடம் வாங்குறப்போ பல தடங்கள் வந்துட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு அதோட மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒரு வாரம் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு டப்பாலேயோ இல்லை ஒரு மஞ்சள் துணிலையோ அந்த ஒரு வாரம் நடக்கிற உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தை வச்சியுமே அந்த இடம் உங்களுக்கு வந்து ஒத்துக்குமா ஒத்துக்காதா இல்லை அந்த இடம் அனுமதிக்கணும் நம்மளை வாங்குறதுக்கு. அப்படி தான் கருங்காலி மாலையும் வேணும். அது எல்லாருக்கும் பொருந்துமானா கண்டிப்பாக எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அதை கட்டினதுக்கு அப்புறமும் பெரிய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, சில பேர் போட்டவங்களுக்கு அப்புறமும் இருக்குது. நீங்கள் பர்சனலாக உங்களோட சொந்த அனுபவத்தை வச்சதுக்கப்புறம் மாலை போட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி இருந்துச்சு, மாலை கழட்டினதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு பரிசோதித்து பார்த்து அதை பயன்படுத்துங்க. நீங்கள் அந்த வேலை கொண்டு போய் வச்சுருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடச்சிருங்க. வணக்கம். ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகி. ஜனவரி 22 4 வருஷம் ஆச்சு. ஆப்ரேஷன் எல்லாம் ஆயிடுச்சு. பிரெயின் பிளட் கிளாட் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டல் எல்லாம் கோயிலெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். கண்ணு நல்லா இருக்குது. நர்வ்ஸ் இது இல்லை. ராசி மகர ராசி, கும்பராசி, இது விருச்சிக ராசி. என்ன லக்னம்? நவீன் கையில் வாங்கிக்க. நவீன் குமார். கருங்காலி மலை போட்டு வந்தார் ஆக்சிடென்ட் ஆகிறப்போ? இல்லை, அப்போல்லாம் போடல. நான் போயிட்டு வந்தேன். செம்பு முருகன் போகும்போது அங்கே கொடுத்தாங்க போடு. அப்போ போய் போட்டேன். ஆச்சு 2 வருஷம் ஆச்சு. தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பாடுற மாதிரி ನೋಡಿ ನಾವು ಮಾಡಬೇಕು ಮಾಡಿ ஓகே ஓகே. நீங்கள் அனுப்புங்கம்மா, நான் கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேன். சரி, தேங்க்யூ முருகா.
இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லணும். நிறைய பேர் பண்ணுற தவறு வந்து நான் கர்ம ஆராய்ச்சியில் உணர்ந்தது என்னென்னா, எல்லா மனிதருக்கும் அது ஆணோ இல்லை பெண்ணோ எல்லாருக்குமே 27 வயசில் வந்து ஒரு கல்யாண யோகத்தை இயற்கையே கொடுக்குது. அவங்களோட கிரகம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, அவங்க விதி எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, அந்த 27 வயசு வரப்போ யாரெல்லாம் இந்த கல்யாண வாய்ப்பை விட்றாங்களோ, வேலை கிடைக்கல, செட்டில் ஆகலை, எனக்கு ஒரு நல்ல ஒரு சம்பளம் வரல, கல்யாணம் பண்ணி எப்படி நான் வந்து குடும்பத்தை காப்பாற்றுது அப்படின்னு நினச்சி விட்றாங்களோ, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் வரது குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 9 வருஷம் ஆகுது. அந்த 27 தாண்டிட்டீங்கன்னா இப்போ அவங்களும் சொன்னாங்க, அவர் கும்பல் லக்கணம் சொல்லி சொன்னாங்க. சில நேரங்கள் வந்து எல்லாமே விதிப்படி தான் மனிதனுக்கு நடக்குது. 99% விதிப்படி தான் நடக்குது. நம்ம ஒரு வண்டி கிட்ட போய் ஜஸ்ட்டு மிஸ் ஆகி தப்பி வர்றது நம்ம விதி தான். இடித்து கீழே உருந்து நம்மளை அடிப்படுறதும் விதி தான். அந்த தப்பிக்கிறதுக்கு காரணம் தான் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் பக்தியும் இறை சக்தியும் இயற்கை சக்தியும் வந்து செயல்படுது. அவருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஸோ இந்த விஷயம் கேட்குறவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா 27 வயசில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிட்டு சொல்லுங்கள். செட்டில் ஆகிறோம், செட்டில் ஆகணும். ரெண்டாவது, அந்த பொண்ணு வந்து தான் அவர் விதி மாறணுன்னு இருக்கும், ஆனால் அவரோட ஊழ்வினை கர்மனை விடாது. அதேமாதிரி அந்த பையன் வந்து தான் இந்த பொண்ணோட விதி மாறணுன்னு இருக்கும், அந்த பொண்ணோட ஊழ்வினை கர்மனை விடாது. இது ஒரு பெரிய இயற்கை ரகசியம். ஐயா, யாராவது ரொம்ப தூரம் போனோம், இல்லை வீட்டில் குழந்தைய விட்டு வந்துட்டேன், சீக்கிரமாக போகணுன்றவங்களுக்கு மைக் கொடுங்க. மிச்சம் நான் கரெக்டாக எவ்வளோ நேரம் 11 மணி ஆனாலும் உங்கள் கூட இருந்து பேசிட்டு தான் போவேன். ஏன்னா வந்ததே இதுக்காக தான். ஒவ்வொரு வாட்டியும் அவசர அவசரமாக போயிடுறோம். அந்த மாதிரி இந்த வாட்டி இருக்கக்கூடாது. 2 நாள் 26, 27 2 நாளும் இருந்து எல்லா முருக சொந்தங்களையும் சந்திச்சுட்டு போகணுன்ட்டு தான். அதுக்கு முன்னாடி வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு படம் ஒன்று கொடுக்குறேன், அதை மட்டும் கொடுத்துட்றேன், இவங்க கிளம்பிடுவாங்க. காயத்ரி, பெங்களூர். அம்மா சொல்லுங்க. உங்களை யூடியூப்ல தான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் நான். நான் நைட் டியூட்டிக்கு எப்போ போனாலும் உங்களோட சேனல் ஓப்பன் பண்ணி அந்த முருகரோட இதுதான் பார்க்குவேன் நான். லாஸ்ட் இயர் அக்டோபரில் வந்து மலேசியா போயிருந்தேன். வீட்டில் ரொம்ப பிரச்சனை இல்லை, எங்கள் ஆண்டி என்னை போவே விடல, பாஸ்போர்ட்லாம் எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டாங்க. அதனால சடன்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மலேசியா பட்டுக்கல் முருகரை பார்க்கறதுக்காகவே போனேன். போயிட்டு வந்து வீட்டில் எங்கள் ஆண்டி என்னை சேர்க்கவே இல்லை, வீட் லாக் பண்ணின்னு சாவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஐ ஹவ் டு ஸ்டே இன் மை சிஸ்டர் ஹவுஸ். வீட்டில் தங்கி அப்பவும் பிரச்சனை பண்ணி நானாக வீட்டுக்கு வந்தேன். ஆனாலும் இன்னும் பிரச்சனை போயிட்டே தான் இருக்குது. ஆனாலும் இன்னும் முருகர் மேலே நம்பிக்கை நான் வீட்டில். அதுவும் கிருத்திக் அன்னைக்கு வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு போகணுமாச்சு. விளக்கு ஏற்ற எங்கள் ஆண்டி வந்து சண்டை போட்டு விளக்கை கொளுத்தி அமுச்சிட்டு விளக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, பட்டுக்கல் முருகர் கரெக்டாக அங்கே போனேன். யாரோ ஒருத்தர் வந்தார், வந்து ஒரு விளக்கு கையில் கொடுத்துட்டு, நீ ஏதோ மனசில் ரொம்ப அழுதுட்டு இருக்க, இந்த விளக்கை வெத்துன்னு போய் வீட்டில் ஏற்றுன்னு சொன்னார். இட் இஸ் சச் அ மிராக்கிள். என் பையன் என்னை விட்டுட்டு போய் 7 இயர்ஸ் ஆச்சு. சிங்கிள் பேரண்ட்டாக இன்னும் இருக்கிறேன் நான். இப்போ ரீசெண்டாக கிருத்திகலேருந்து ஃபாஸ்டிங் இருக்குது, அப்போ தைக்கும் ஃபாஸ்டிங் இருக்கேன். இப்போ ரீசெண்ட் 1 வீக் முன்னால் தான் என் பையன் என்கிட்ட வந்தான். முருகா, உங்கள் பேருங்கம்மா? காயத்ரி. மேஷராசியா விருச்சிக ராசி? நீங்கள் சிம்மம், மா நட்சத்திரம். லக்னங்கம்மா? லக்னம் தெரியாது. சிம்ம ராசி. என்ன கிழமை பிறந்தீங்கம்மா? புதன்கிழமை. நல்லதுங்கம்மா. பாணிக்கு போயிருக்கீங்களா? எப்போ போயிட்டு வந்தீங்க கடைசி? ரொம்ப பிரச்சனை தாங்கவே முடியல, போகணுன்ற ஜித்தில் யாருக்குமே சொல்ல, பஸ் ஏறி நேராக போயிட்டேன் பழனிக்கு. பழனி முருகர் தான் உங்களுக்கான முருகர். சத்தியமா பழனி முருகர் உங்க கூடியே இருக்காரு. அவர் இன்று இன்னும் கிடையாது என் வாழ்க்கையில். இன்னைக்கு முருகர் இல்ல, கடைசி வரைக்கும் உங்க ஆயுஸ் முடிவு வரைக்கும் பழனி முருகர் கிட்டே பிடிச்சிங்க. ஒரு வாட்டியாவது திருவானன்குடி முருகர்னு கீழே இருக்காரு. இப்போ போயிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆமா, நீங்க போய் அங்க போங்க, ஒரு 2 மணி நேரமாவது கோயிலில் உட்காருங்க, ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு. அங்க முருகர் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எப்படி போகணுன்றதை காட்டுவார். நிறைய முருகர் கோயில் பார்த்துட்டேன் இந்த சந்தோஷம். நன்றி. நான் உங்களை 2.5 வருஷம் முன்ன நான் ஃபோன் பண்ணி பேசினேன். வடப்பழனி கோயிலையும் உங்களை பார்த்தேன். ஆனால் அன்றைக்கி உங்கள்கிட்ட பேச முடியல, நீங்கள் போயிட்டீங்க. மைக் கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க. அது ஒன்றும் இல்லை, நான் ஃபோன் கூட பண்ணி கேட்டேன். இது மாதிரி வந்து 12 வருஷமாக எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இல்லை. நீங்கள் அப்போ சொன்னீங்க திருச்செந்தூர் போயிட்டு வான்னு சொன்னீங்க. நான் திருச்செந்தூருக்கும் போயிட்டு வந்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக தங்கி இருந்துட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து சஷ்டி விரதமும் இருந்தேன். குழந்தை இல்லை, ப்ளஸ் கெரியர்லேயும் எனக்கு பிரச்சனை ஆகிட்டு. ஆனால் வந்து முருகர் அருளால் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு. ஆனால் திருப்பி திருச்செந்தூருக்கு போனதுனால எனக்கு வேலையும் கிடச்சிது. ஆனால் இப்போ கடன் பிரச்சனை ப்ளஸ் குழந்தை இல்லைங்கய்யா. எந்த முருகரை வழிபட்டால் நல்லாயிருக்கும் அப்படி? ஐயா, திருச்செந்தூர் முருகர் தான் எங்களுக்கான முருகர். என்ன ராசிங்க நீங்கள்? மீன ராசி.
மீனராசி ஐயா. லக்னங்க? லக்னம் மகர லக்னம் ஐயா. உங்கள் மிஸ்ஸஸ்? மிஸ்ஸஸ் வந்து விருச்சிக ராசி ஐயா. லக்னம்? லக்னம் தெரியாது. லக்னம் பார்த்துட்டு சொல்லுங்க, ஃபோன் நம்பர் வாங்கிக்கிங்க, சரி. ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க, கண்டிப்பாக குழந்தை பிறக்குங்க. நீங்கள் சொன்ன மாதிரி முருகேசன் ஐயாக்கிட்டையும் போய் பார்த்தேன். சரிங்க. ஒரு நாள்லாம் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனாலும் ஐயா கூட இருக்குன்னு தான் சொன்னார். நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை இருக்கீங்க. சரி லக்னம் பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு. சரிங்க. நன்றிங்க. அடுத்தது ஐயா, இவர் ரொம்ப நேரமாக நிற்கிறார், சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. அவர் புண்ணியத்தில் நான் இருக்கிறேன். நான் வந்து 0. என்னை வந்து முருகர் தான் கூட்டிகிட்டு வந்து போன வருஷம் 48 நாள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இருந்தேன். அது நல்லதோ கெட்டதோ அது அவர் விட்ட வழி. இப்பயே அதே 48 நாள் இருக்கிறேன். எனக்கு வறுமை தான் ரொம்ப இதுவாக இருக்குது. ரொம்ப வறுமையிலே வாழ்கிறேன். முருகா முருகா முருகா. நான் நீங்கள் சொல்கிற மாதிரி கந்தல் அலங்காரம், கந்தகுரு கவசம், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி ஒன்று விடாமல் முருகர் என்னை எந்த வழியில் கூட்டின்னு போகிறாரே கூட்டின்னு போட்டோம். ஆனால் என்னை கைவிட மாட்டார். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா வறுமையிலே வாழ்கிறேன். எனக்கான கிருபை எப்போ கிடைக்கும்? நான் எந்த கோயிலுக்கு போனால் எனக்கு வாழ்க்கை வளம் பெறும். இப்போ கூட பாருங்கள், என் அப்பா முருகன் என் கூட தான் இருக்கிறார். எனக்கு எப்போ வறுமையிலேருந்து விடுபடுவேன். இந்த சின்ன குழந்தை என் பொண்ணு தான், முருகர் குழந்தை. அதுக்கு அடிக்கடி ஒரு மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி வருது. அதற்கான வழி எப்படின்னு எனக்கு தெரியல. நான் செஞ்ச பாவமோ என்ன தெரியல, யாருக்கு ஏதோ செஞ்சாங்க. ஆனால் என் முருகனை பிடிச்சதுலேருந்து நல்லா இருக்கிறேன். ஆனால் வறுமை அது இல்லாத இந்த மாலை போட்டிருக்கேன். அதில் கருமணி மாலை ஏதோ சொன்னாங்க. ஐயப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு 2 நாள் விட்டு மறுபடியும் முருகர் மாலை போட்டுட்டேன். எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல முருகா, நீ விட்ட வழி. என்கிட்ட 200 300 காசு இருந்தால் கூட போய் முருகர் மாலை போட்டுருவேன். 48 நாள் முருகர் புண்ணியத்தில் 42வது நாள் 41வது நாள் ஆயிடுச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் முன்னால் என் முழு பக்தியோட காலையிலே முருகர் கோயிலுக்கு போயிடுவோம். அங்கே பாலமுருகர் கோயில் தான். நான் இந்த கோயிலில் போன வருஷம் முடி எடுத்துட்டேன். என்னால் போக முடியல. இந்த வருஷம் எப்படின்னு எனக்கு தெரியல சுவாமி. நான் இங்கேருந்து பழனிமலைக்கு இந்த குழந்தை இட்டுன்னு போகலான்னு ஆசை இருக்குது. அவர் வழி விடுறாரா இல்லை என்னன்னு தெரியல. ஏன்னா வறுமையில் தான் நான் கஷ்டப்படுறேன். யார் உங்கள் வீட்டில் மேஷராசி விருச்சிக ராசி 4 பேரில்? மேஷராசி விருச்சிக ராசி யார்? எங்கள் பையன் சாமி, பையன். அவரா? அவர் என்ன கிழமை பிறந்தாரு? என்ன கிழமை பிறந்தாரு? சரிங்க. நீங்கள் என்ன தொழில் சரிங்க? நான் ஆசாரி, கார்பெண்டர் வேலை சார். ஏன் வறுமைக்கு போனீங்க? அந்த சூழ்நிலை தான் எனக்கு உருவாகுது சாமி. என்னன்னு தெரியல. என்னுடைய வேலை ஒரு நேரம் கிடைக்க மாட்டேது, ஒரு இடத்துல ஏமாத்திடுறாங்க. அந்த மாதிரி சரிங்க. நீங்கள் வேலை கிடைக்கலன்னா திரும்ப வேறு புதுசாக என்ன முயற்சி பண்ணி ஒரு தொழில் பண்ணுங்கள், இல்லை மாத சம்பளத்துக்கு போங்க. இது எல்லாமே நீங்கள் நல்லா கேட்டுங்க. இந்த பண பிரச்சனையோட போச்சுன்னு நினச்சிக்கிங்க. ஆச்சு சார். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு இடத்துக்கு நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி காசு கட்டிக்கிறேன். அது ஒரு இடம் கூட எனக்கு கிடைக்க மாட்டேது. நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. நீங்கள் இந்த பண கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். திங்கக்கிழமை மணிக்கு திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க. எப்போ திருச்செந்தூர் கடைசியாக போனீங்க? திருச்செந்தூர் ஐயப்பா கோயிலுக்கு போகும்போது அப்படியே. இல்லை, எப்போ கடைசியாக போனீங்க? எந்த வருஷம்? அவர் தான் இப்போ ஐயா எவ்வளோ நாளாவது போய் 1 மாதம். நீங்கள் திரும்ப திருச்செந்தூருக்கு போங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு சண்டே கிளம்பி சண்டே நைட்டு தங்கிட்டு திங்கக்கிழமை காலையில் முருகரை பார்த்துட்டு கடலில் குளிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக மாறுங்க. இந்த குழந்தை உங்களை நல்லபடியாக காப்பாற்றுவார். அவர் நல்லா பார்த்துங்க. அவர் நீங்கள் பார்த்துக்கு நல்லா இருக்கு. நான் கோயிலுக்கு போகலாம், இங்கே மாலை போட்டிருக்கேன். பழனிக்கு போகலான்னு ஒரு ஆசை இருக்குது. திருச்செந்தூருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பழனிக்கு போங்க. அப்படிங்களா சாமி? உங்களுக்கான முருகர் திருச்செந்தூர் முருகர் தான். கண்டிப்பாக உங்களோட பொருளாதார பிரச்சனை சரியாயிடும். அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் மாலை போட்டிருக்க சாமி போடலாங்களா என்ன தெரியல, எனக்கு தெரியாமல் போட்டுட்டேன். ஐயா நீங்களே சுயமாக உணர்ந்து இந்த மாலை போட்டதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்கு, போடாதுக்கப்புறம் எப்போ நான்வெஜ் சாப்பிட்டீங்க கடைசியாக? நான்வெஜ் சாப்பிட்டு 2 மாதம் ஆயிடுச்சு சாமி. 3 மாதம். அது நீங்கள் தைப்பூசம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் சாப்பிட்றது சாப்பிடாததும். தைப்பூசம் முடிஞ்சதுக்கப்புறம் திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு என் நம்பரை வாங்கிட்டு கூப்பிடுங்க எனக்கு. சரிங்களா? கவலைப்படாதீங்க. கை கொடுங்க. உங்கள் கையால் ஒரு புக்கு கொடுங்க சாமி. போன வருஷம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. புக்கு இல்லைங்க, வேலை தரேன். ஆச்சு சாமி. ஐயா அடுத்தது சார் எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலை பிடிங்கன்னு சொல்லுவாங்க. அதில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு
முருகர் இருக்கார். அவர் 8 வருஷமோ 10 வருஷமோ தான் இருக்கும் அந்த கோயில் ஆரம்பிச்சிருக்கு. அதோட ஹிஸ்ட்ரி எதுவுமே தெரியாது. ஆனால் விடாமல் நான் எல்லா செவ்வாய்க்கிழமையும் போக பார்த்துட்டு இருந்தேன். போன ஒரு 3 வருஷமாக போனதுங்கள உள்ள பெனிஃபிட் தான் எனக்கு சாரை தெரிஞ்சதும் எல்லாமே அந்த அருள் தான். அதனால் நீங்கள் பழமையான முருகல் கோயிலில் போனால் மட்டும்தான் சக்தி இருக்குன்னு யாரும் நினச்சிடாதீங்க. அதை சொல்லிவிட்டு நான் அப்படியே கிளம்பலாம் நினச்சேன். சர்ஜாபுரம் போன ரொம்ப தூரம் இருக்குது, அதுதான் சொல்லிட்டு போயிடலாம்னு நினச்சேன். ரொம்ப சந்தோஷங்க. முருகா, நான் ஒரு வேல் தரேன். நீங்கள் வந்து என்னை வந்து வேலை செய்கிற இடத்துல திட்டுறாங்க, என்னோடய மாமியார் எப்போவுமே திட்டிகிட்டே இருக்காங்க, என்னோடய ஹஸ்பண்ட் என்னை திட்டிகிட்டே இருக்காரு, எங்கே போனாலும் என்னை வந்து யாருமே வந்து எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்க, எனக்கு எங்கேயுமே மரியாதையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாடல் படிங்க, நோட் பண்ணி